மக்களோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டே இருப்பதற்கு இல்லையா, அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னும் ஒரு கட்சி கிடையாது, பின்னும் ஒரு கட்சி கிடையாது. நீங்க நினைச்சு பாருங்க, இதை போல வேலை செய்கிற, இதை போல மக்களோடு இருக்கிற ஒரு கட்சியில் இருக்கிறோம், ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம் என்பதை விட பெரிய மகிழ்ச்சி நமக்கு இருந்திடவே முடியாது. வேற எந்த கட்சியும் செய்ய. நீங்க புதிதாக வருபவர்கள் உதயநிதி அவர்களை பார்த்து எல்லோரும் வாரிசு அரசியல் என்று சொல்வது ஏன் மக்கள் விடுபட மாட்டேங்குதுன்னா, ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. வந்த 4 வருஷத்துக்குள்ள ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி, அமைச்சராகி, துணை முதலமைச்சர் ஆகிவிட்டாரு அப்படின்னு சொல்ற ஆளுக்கு சொல்லணும். என் வீட்டில் முதல்ல போன் வந்துச்சு. நான் சின்ன பிள்ளைல போனை பார்க்கும் பொழுது டயல் பண்ணணும் போனை, சுத்தம் போனு, அந்த சுத்துற போனு. அதுக்கப்புறம் அதே கருப்பு பெரிய போன்ல பட்டன் போன் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் கழிச்சு தான் அந்த பெரிய மண்டை கருப்பு போன்ல பட்டன் வந்து தெரியும். அந்த மண்டை கருப்பு போன் இருக்குல்ல, அதை கையில் தூக்கிட்டு வெளியே போய் பேசுறதுக்கு ஒரு கார்ட்லெஸ் போனு, ஒயர் கிடையாது. ஒயர்லாம் வர்றதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு போன், ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற போன், அந்த போன்ல பட்டன் போன் வந்து பட்டன் போனை எடுத்துக்கிட்டு வாசல் வரை போய் பேசலாம். 10 அடி போகலாம். 10 அடி போறதுக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் ஆனிச்சு விஞ்ஞான வளர்ச்சியில. அதுக்கப்புறம் 1996 முதல்ல என்ன வந்துச்சு, பேஜர்னு ஒன்று வந்துச்சு. எல்லாரும் இப்போ மார்க்கெட்டில் சுற்றினான். பேஜரில் என்ன வரும், ஒரு செய்தி வரும், ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு ஃபோன் வரும். வந்தோடனே பப்ளிக் பூத் ஓடி போய் ஃபோன் பண்ணணும். அங்கேருந்து போனால் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம வந்து பேருந்தில் போய்கிட்டு இருப்போம், பேருந்தில் போய்கிட்டு இருக்கோம், நம்மளோட தொடர்பு கொள்ள முடியும். எடுத்து பார்த்துட்டு போய் போய் உடனே ஃபோன் பண்ணால் அவர்கிட்ட பேசலாம் பேஜரில். அந்த பேஜர் வந்து ஒரே வருஷத்தில் மொபைல் செல்ஃபோன் வந்துருச்சு. செல்ஃபோன் வந்து ஒரே வருஷத்தில் டச் ஸ்க்ரீன் வந்துருச்சு. டச் ஸ்க்ரீன் வந்து ஒரே வருஷத்தில் ஆண்ட்ராய்டு வந்துருச்சு. அப்போ பேஜர் வந்து டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு ஃபோனாக மாறுறதுக்கு வெறும் 3 வருஷத்தில் மாறிடுச்சு. இப்போ என் தந்தை என் வீட்டில் உட்காந்துட்டு, நான்லாம் அந்த கருப்பு மண்டை போன காட்டில் சார் 35 வருஷம் காத்துச்சுனேன், உங்களுக்கு என்னப்பா 3 வருஷத்தில் மொபைல் வந்துருச்சுன்னு சொன்னா எவ்வளவு அறியாமையோ அவ்வளோ அறியாமை உதயநிதி பற்றி சொல்லுது. நீங்க 30 ஆண்டு காலத்தில் எடுத்து நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்புக்கு வந்திருக்கோம். 3 ஆண்டுகளில் திரு உதயநிதி அவர்கள் வந்திருக்கோம். காலமும் விஞ்ஞானமும் சேர்த்து உதவி செய்யுது. நீங்க ஒப்பட்டுவட்டியை ஓட்டுன, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் வச்சுக்கிறது ஹார்லி டேவிட்சன், அது 2500 cc, அது வேகமாக தான் ஓடும். ஒரு மனிதன் காலையில் 6 மணிலிருந்து ராத்திரி 11 மணி வரை வேலை செஞ்சுக்கிட்டே தான் 4 வருஷத்துல முன்னேற தான் செய்வார். அதுக்கு நீயே என்கிட்ட வீட்டுக்கு போய் அடையாத, நீயே வெளியே வா, வேலை செஞ்சு 4 வருஷத்துல வந்துடலாம்ல. நீ நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஊருக்கு தான் போறாரு. போற எந்த ஊர்லையும் காலையில் 9 மணிக்கு தான் நிகழ்ச்சி. ஆனால் காலையில் 9 மணி நிகழ்ச்சிக்கு 7 மணிக்கு எழுந்திரிச்சு டிஷர்ட் போட்டு ரோட்ல போய் இருக்கிற எல்லாரையும், வாக்காளர்களை, ஆண்களை, பெண்களை சந்திக்கிறது. ஒருத்தர் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நம்ம எதுக்கு பொது வாழ்க்கை வந்தோம்? பொதுவில் எல்லாரையும் சந்திப்பதற்கு தான் பொது வாழ்க்கை வந்தோம் இல்லையா? எல்லாரும் அணுகும் இடத்துல இருப்பதற்கு தான் பொது வாழ்க்கை வந்தோம். எல்லாரும் தொட்டு விடும் தூரத்தில் இருப்பதற்காக தான் வந்தோம். யாராவது வந்தா தோல்ல துண்டை போட்டுவிட்டு நீங்க பிரசன் மீட் பண்ணுங்கன்னு வீட்டுக்கு போய் வந்துக்க கூடாது. நீங்க வந்து வெளியே நீங்க வந்து வேலை செய்யணும் இல்லையா? நான் சொல்றதுக்கு அறியாத ஒன்றும் சொல்லலை, எல்லாம் தெரிஞ்சவர் தான், ஆளும் தெரிஞ்சவர். அதை பற்றி அண்ணனே தெரியாத சொல்லுவாரு. அப்ப இந்த நாட்டில் தொடர்ச்சியாக வேலை செய்வதும், கொள்கை பற்றோடு இருப்பதும், அந்த பற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது என்பது ரொம்ப முக்கியம். அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற ஒரு இளைஞர் செயலாளரும் துணை முதலமைச்சரும் நமக்கு வாய்த்திருப்பது பெரும்பது. நான் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கூட்டம் போறேன். போறப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் இந்த இளைஞர்கள் தமிழ்நாடு என்ன செய்வாங்கன்னா, கடைசி 3 வருஷம் குடிச்சுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை கூட ஒரு கூட்டத்தில் கூட வந்து முதல் வரிசையில் உட்காந்து இளைஞரணி கூட்டம் தவிர வேறு எப்போ நான் பார்த்து. பொதுவாக பள்ளிக்கூடங்களில் சொல்லுவாங்க, கடைசி வச்சு உட்கார்ந்து என்ன பேர், மாப்பிள்ளை தெரிஞ்சுட்டு போயிருக்கு. அவங்க எப்போ கடைசி வச்சு உட்காந்துருக்கால் தான் பயங்கர சேட்டை முடிச்சவங்களா இருப்பாங்க. அவங்களை சமாளிக்கிறது மட்டும்தான் ஆசிரியர்களுக்கு பெரும் வேலையாக இருக்கும். ஒழுங்காக படிக்கிறாங்க கூட மாமன்ற உறுப்பினராகி முதல் வச்சு உட்காந்துருப்பாங்க. ஆனால் மாப்பிள்ளை தெரிஞ்சு கடைசியில் உட்காந்து இளைஞர்கள் நீங்கள் 10 வருஷம் வச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க யாருன்னா 90 மார்க் எடுத்து முதல் வருஷம் வராங்க, வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை வச்சு உட்காந்துருக்கா 4 சாதனை. நீங்களும் மாப்பிள்ளை வச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கீங்க.
நம்மளும் பின்னாடி போற மாதிரி யோசிக்கிறாரு. நீங்களாம் முன்னாள் மாப்பிள்ளை வீழ்ச்சி, அவர்களெல்லாம் இன்னாள் மாப்பிள்ளை வீழ்ச்சி. அவ்வளவுதான். இந்த இளைஞர்கள் இவ்வளவு துடிப்போடு திரு உதயநிதி அவர்கள் பிறந்தநாளை நேற்றிலிருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக அண்ணன் சேர்பாபு அவர்கள் 5 நாள் முன்னாலேயே தொடங்கி இன்னும் தொடர்ந்து பல நாட்களுக்கு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார். மதிவதற்கு குறிப்பிட்டதை போல இன்னும் முதல்வரின் பிறந்த நாளையே அவர் இன்னும் கொண்டாடி முடிக்கல. அதுக்குள்ள துணை முதல்வர் பிறந்த நாள் கொண்டாட ஆரம்பிச்சாரு. அண்ணனோட வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்தவர்கள் எல்லாம் மனசுக்குள்ள என்ன விரும்புறீங்கன்னு தெரியும். எப்படியாவது பிடிச்சிக்கிட்டு அடுத்த தடவை வேற மாவட்டத்துக்கு போயிடுவோம், வேலை பார்த்து மாறலாடா ஒரு வேலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நேரத்திலிருந்து 7 ஃபோன் கொடுத்துருக்கு. நான் சொல்றேன் சவாலப்பா, நான் வந்துடுறப்பா. இல்லைன்னே அமைச்சர் கேட்பார், இல்லைன்னே கேள்வி கேட்பார், இல்லைன்னே சேர்வோடு கேட்பார், இல்லைன்னே ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி திரும்ப அவருடைய தனிச்செயலாளர்களை தொடங்கி கடைசியாக நான் இங்கே வரும்போது கீர்த்தி வாசங்கள் தம்பி வரைக்கும் இப்படி விடாமல் செய்வது என்பது அவரை கேட்டால் தகவல் சொல்லணும். எனக்கு ஒரு 6 மணிக்கு தம்பி ஏன் ஃபோன் பண்ணுறான், சேர்வோன்னு கேட்பார், பள்ளியில் கிளம்பிட்டாருன்னு கேட்டால் சொல்லணும். ஆமாம், கீழ்ப்பக்கத்தை தாண்டாது பதில் சொல்லணுங்கிறதுக்காக ஃபாலோ பண்ணி இருக்குது. இப்படிப்பட்ட இயக்க கழக முன்னணி இளைஞர்கள் உங்களோடு இருப்பது என்பது அது உங்களை தொடர்ந்து இளைஞராக வைத்திருக்கிறோம். இது மட்டுமல்லாது நாம் தலைவர்களின் விருப்பத்தின்படி இந்த தேர்தல் என்பது எந்த தேர்தலையும் போல இது முக்கியமான தேர்தல். ஆனால் இந்த தேர்தலில் நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்ற இலக்காக கொண்டு எல்லோரும் இலக்கிய